ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்னைக்கு சப்பாத்தி, வாங்க சாப்பிடலாம். என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்தி எப்படி ரவுண்டாக தேய்க்கலாம். நம்ம ஆக்சுவலி இப்போ எண்ணெய் இல்லாமல் போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டோம், சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து நல்ல லைக்ஸ், நல்ல அதெல்லாம் கமெண்ட்லாம் வந்துருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பெரியவங்க நம்ம வந்து சைஸு சப்பாத்தி சாப்பிட்டா ஓகே. ஆனால் குழந்தைங்க எனக்கு ரவுண்டாக வேணும், எனக்கு ஸ்டார் மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எப்படி நம்ம ரவுண்டாக சப்பாத்தி தேய்க்கிறது. அது நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நோ ஆயில் தான். நோ ஆயில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நோ பாயில் பண்ணல. அதை போய் பார்ப்போம் ஒரு நாள். ஓகே, இப்போ ரவுண்டாக எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு டெபிள் கடியில் எடுத்துக்கிறோம், சப்பாத்தி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சி சென்டராக என்ன பண்ணுறோம், இதை பண்ணுறோம், வச்சு அழுத்துறோம். கிட்ட காட்டுங்க. அழுத்தின பிறகு இதை எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா, அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஆகும். இது திரும்ப இந்த மாவுலேயே பழைய மாவில் போட்டுடலாம். இப்போது நமக்கு சின்ன குழந்தைங்களுக்காக ரவுண்டாக சப்பாத்தி என்னாச்சு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலையோட கருப்பு கொண்டைக்கடலையில் நீங்கள் கிரேவி பண்ணி இதை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க இப்போ அன்சேஃபுக்கும் சேஃபாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்க இன்னும் 2 சேர்த்து சாப்பிடும். அப்போ நம்ம பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு சந்தோஷம். ஓகே, எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் God bless you all. Thank you.